சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 58வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். சரமா சீதைக்கு எடுத்து சொன்ன ஹனுமானுடைய பெருமைகளை எல்லாம் இப்போ சீதை பிளாஷ்பேக்கா ராமபிரானுக்கு சொல்லி வருகிறாள். அதுல சரமா ரொம்ப நகைச்சுவையோடு ஒரு விஷயம் சொன்னாலும், ஹனுமான் இலங்கைக்கெல்லாம் தீ வச்சாரு இல்லையா, அவர் இலங்கைக்கு தீ வைத்த போது அவர் வாளுக்கு ஒன்றும் ஆபத்தாகல. அது சீதையினுடைய அனுகிரகம், அவருடைய திருத்தகப்பனார் வாயுவினுடைய அனுகிரகம், ராமநாமத்தின் பலம், அவருடைய பக்தியின் பலம். அது பல காரணங்கள் நாம ஏற்கனவே அலசிட்டோம். ஆனா இப்ப இவர் இலங்கைக்கெல்லாம் தீ வச்சாரு இல்லையா, இதை அரக்கர் பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு பயந்துட்டாலும், அப்பா என்னடா இது, ஒரு குரங்கு வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் தீ வச்சுட்டு போயிடுத்தேன்னு. அதனால அந்த ரெசிடுவல் எஃபெக்டும் ஹனுமான் வந்து தீ வச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் அரக்கர்களுக்கெல்லாம் அவர் மேல உள்ள பயங்கிறது போகவே இல்லையா. எல்லாரும் ஹனுமான்னு சொன்னாலே நடுங்கி போயிடுறாளாம் அரக்கர்கள்லாம். இதை வச்சு அந்த சரமா என்பவள் ஹாஸ்யமா ரொம்ப நகைச்சுவையோடு சீதைட்ட ஒரு விஷயம் சொல்றா. அசோகவனத்தில் சீதை இருந்த காலத்துல ஹனுமான் இலங்கையை எரிச்சிட்டு போனப்புறம் சரமா சீதைட்ட ஒரு விஷயம் சொன்னாலாம். அதை சீதை ராமனிடம் நினைவு கூற ராமன் புன்னகை செய்கிறான். என்ன கருத்துன்னு பார்த்துருவோமா? உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் ஹனுமான் முன்பு வாங்க ஸ்லோகத்தை முதல்ல சேவிச்சிடுவோம். ஹாஸ்யம் சீதே ஸ்ருணுபரமிதம் ராட்சசா பாலகான் ஸ்வான் சேஷ்டா சக்தான் நிஜவசகதான் கர்த்துமேதம் வதந்தி அப்ரூ தைவம் மமகில சகி சேதி சீதா கிராதே வக்திரே மந்த ஸ்மிதமிதம் அபூத் ராம ராமாபிராமம். சரமா சீதைட்ட சொன்னாலாம், ஹாஸ்யம் சீதே, சீதா ஒரு ஜோக் சொல்லட்டுமான்னு கேட்டாலாம். ஓ சொல்லுமா, நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்களும் ரொம்ப நாளா புன்னகை ராமாயணம் கேட்டுட்டு இருக்கா, எல்லா ரசங்களும் அனுபவிக்கிறா, அவளும் ஒரு நகைச்சுவை ரசம் அனுபவிக்கட்டும், ஜோக் சொல்லு அப்படின்னாலாம் சீதை. உடனே சரமா சொன்னாலாம், ஸ்ருணு பரமிதம், சரி சொல்றேன் கேட்டுக்கோ. என்ன ஜோக்குன்னா, ராட்சசா பாலகான் ஸ்வான், இந்த அரக்கர்கள்லாம் இருக்காளே அவர்களுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப விஷமம் பண்ணி கண்ட்ரோலுக்கே வரலன்னா சேஷ்டா சக்தான், சேஷ்டானா இந்த சேஷ்டை பண்றது சேட்டை பண்றதுங்கிற பாருங்க. இந்த அரக்கர்களுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணி விஷமம் பண்ணிட்டே இருக்கு, சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறது. அப்படின்னா என்ன பண்றாளாம், நிஜ வசகதான் கர்த்தும் ஏதம் வதந்தி, அவளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வைக்கிறதுக்கு என்ன சொல்றாளாம், ஹனுமான்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றாளாம். ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் ஹனுமான் நெருப்பு வைக்கிறத பார்த்துருக்கு இல்லையா, அதனால ஹனுமான்னு சொன்னா உடனே அரக்கர் பிள்ளைகள்லாம் நடுங்கிடுமா. நல்லவா இல்ல, நல்லவாளுக்கெல்லாம் ஹனுமான்னு சொன்னா தைரியம் வரும், தீயவர்கள் அரக்கர்களுக்கெல்லாம் ஹனுமான்னு சொன்னா பயம் வரும். அதனால அந்த அரக்கர் பிள்ளைகள் எல்லாம் பயமுறுத்துறதுக்கு என்ன சொல்றாளாம், அப்ரூ தெய்வம் மமகில சகி சேதி சீதா கிராதே, அதனால கர்த்தும் ஏத்தம் வதந்தி, அதனால இந்த குழந்தைகளை எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னா ஒழுங்கா சேட்டை பண்ணாம ஒரு இடத்துல உட்காரணும். ரொம்ப சேஷ்டா சக்தான் ரொம்ப விஷமம் பண்ணனா நேரா ஹனுமான் கையில பிடிச்சு கொடுத்துருவோம்னதும் குழந்தைகள்லாம் பயந்துருத்தோம், ஐயோ எங்களுக்கு நெருப்பு வச்சுட்டா நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி குழந்தைகள்லாம் ஓடி போய் உள்ள உட்கார்றது. இது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குமா? ஏன்னா பல தாய்மார்கள் எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா, குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியல, அது விட்டா எங்கேயாவது ஓடிண்டே இருக்கு, எங்கேயாவது போய் விஷமம் பண்றது, இது எல்லாரும் பார்க்கிறோம் அல்லவா. அப்கோர்ஸ் அதை நம்ம ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். அடியனுடைய மகள் ஸ்ரத்தாவுக்கும் இப்பதான் 3 வயசு ஆக போறது. நம்ம ஒரு இடத்துல இறக்கி விட்டா குழந்தைன்னா ஒரு இடத்தில் இருக்குமா, எல்லா இடத்துக்கும் போய் விளையாடிட்டே தான் இருப்பா. இந்த குழந்தைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண என்ன ஈஸியான வழின்னா, அரக்கிகள்லாம் ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சுட்டாலாம். இந்த காலத்துல என்ன சொல்றோம், பூச்சாண்டிட்ட பிடிச்சி கொடுத்துருவோங்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி அவள்லாம் ஹனுமான்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோன்னு சொல்லவும் குழந்தைகள்லாம் சைலண்டா உட்கார்றதான். அப்பா இந்த ஃபார்முலா நல்லா இருக்கேன்னா இது நமக்கு பொருந்தாது, நம்ம குழந்தைகள்லாம் ஹனுமானுடைய பக்தர்கள் பக்தைகளாகத்தான் வளருவா. அரக்கர் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஹனுமான்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னா அடங்கிடுறதான். அப்ரூ தெய்வம் மமகில சகி, இவ்வாறு என்னுடைய தோழியும் விபீஷணன் மனைவியுமான சரமா சொன்னாள் என்று சேதி சீதா கிராதே, ராமா இவ்வாறு சீத்தை உன்னிடம் சொன்னதாலே வக்திரே மந்தஸ்மிதம் இதம் அபூத், ராமா உன்னுடைய முகத்திலே இந்த அழகான புன்னகை அப்போது தோன்றியது. இப்பவும் வடுவூர்ல அதே புன்னகையோடு நீ எங்களுக்கு காட்சியளிக்கிறாய், இதே போல ஒரு புன்னகை அப்போது தோன்றியது. அது எப்படி இருந்ததுன்னா, ராம ராமாபிராமம், அழகுக்கெல்லாம் சிறந்த அழகாக, இது போல இன்னொரு அழகில்லை என்னும்படியான அவ்வளவு அழகான புன்னகை உன் முகத்தில் அப்போது தோன்றியது, அதைத்தான் இப்போது எங்களுக்கு நீ காட்டுகிறாய் என்பது ஸ்லோகத்தின் கருத்து. அப்போ மொத்த ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா, சரமா சீதைட்ட சொல்றா,
ஹனுமான் எப்ப இலங்கைக்கு நெருப்பு வச்சுட்டு போயிட்டாரோ, இனி அரக்கர் பிள்ளைகள்லாம் சேட்டை பண்ணா ஹனுமான்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி அரக்கிகள்லாம் மிரட்டி குழந்தைகளை சைலண்டா உட்கார வச்சுடுறா. அந்த அளவுக்கு பெரிய காரியம் ஹனுமான் வந்துட்டு போயிட்டான். ஏன்னா குழந்தைகளை அடக்கிறது தானே ரொம்ப கஷ்டம், அதையே பண்ணிட்டான் ஹனுமான் அப்படின்னு அவ வேடிக்கையாக இந்த ஜோக்க கேளு, ஹாஸ்யத்தை கேளுன்னு சொல்ல, அதை சீதை ராமனிடம் சொல்ல, இந்த ஹாஸ்யத்தை கேட்டு ராமன் ரொம்ப அழகான புன்னகை செய்தான் என்பதுதான் ஸ்லோகத்தின் சாரம். இப்ப 3 விஷயத்துக்கு வருவோம். முதல் விஷயம், ராமனின் புன்னகைக்கான காரணம் என்னன்னா ஹாஸ்யம் தான். ஆஹா, குழந்தைகள் எல்லாம் அடக்கி வச்சுட்டான், பூச்சாண்டிகிட்ட பிடிச்சு கொடுக்குறேங்கிற மாதிரி அரக்கிகள்லாம் ஹனுமான்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாளா, அதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான். 2, இந்த ஸ்லோகம் உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்ன அப்படின்னா, அதாவது இது மேலோட்டமா பார்க்கும்போது என்ன நகைச்சுவை சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க ஏதோ ராமாயணம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா இல்ல, இதுல ஒரு நகைச்சுவைக்குள்ளேயும் ஒரு தத்துவம் இருக்கு. என்ன தத்துவம்னா, பிராக்டிக்கலா பாருங்க, உலகத்திலேயே கஷ்டமான செயல் இது குழந்தைய அடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது தான். ஏன்னா ஒண்ணு நமக்கே மனசு வராது, குழந்தை அது விளையாடினாதான் குழந்தைக்கு அழகுன்னு நாமும் நினைப்போம். சில நேரங்கள்ல அடக்கி உட்கார வைக்கணும்னு நினைச்சாலும் நம்ம கண்ட்ரோலுக்கு அது வராது, ஏன்னா அதுதான் குழந்தையின் இயல்பு. ஆனா ஹனுமான் என்ன பண்ணிட்டாருன்னா, குழந்தைகளே ஒரு இடத்துல உட்காரும்படி பண்ணிட்டாரு இல்லையா. அப்போ விஷயம் என்னன்னா, சாத்தியம் இல்லாததையெல்லாம் சாதிக்க வல்லவர் ஹனுமான். அந்த மேட்டரை மட்டும் தான் நாம எடுத்துக்கணும். அதனாலதான் ஹனுமானை பத்தி ஒரு ஸ்லோகம் உண்டு, அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. அசாத்தியமான செயல்களை எல்லாம் சாதிக்க வல்லவரான ஹனுமானே, உங்களுக்கு கூட சாத்தியம் இல்லாததுன்னு ஏதாவது உண்டா? அதனால கருணை கடலே ராமதூதரே, எங்க காரியத்தையும் கொஞ்சம் சாதிச்சு கொடுங்கோன்னு அவர்கிட்ட நம்ம பிரார்த்திக்கிறோம். அதனால இங்கே அரக்கர் பிள்ளைகளுக்கு அச்சமுற்றார், நம்ம குழந்தைகளுக்கு அவர் வீரத்தை கொடுக்கிறவர், அது தனி. ஆனா அரக்கர் பிள்ளைகளையே அடக்கி வைக்கிறார்னா, இப்ப நம்ம குழந்தைகளை அடக்கிறதே கஷ்டம்னா அரக்கர் குழந்தைகளை அடக்கிறது எவ்வளவு கஷ்டம், அவளையே அடக்கிறார். அப்ப சாத்தியம் இல்லாததையும் சாதித்து கொடுப்பார். அதனால வாழ்க்கையில யாரும் நம்பிக்கையை இழந்துட வேண்டாம். வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்கள் வரத்தான் வரும், ஐயோ அவ்வளவுதானா நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஹனுமானை வழிபடுவோம், சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாகும். அதனால வாழ்க்கையிலே இதுதான் பலன். அடுத்து 3வது விஷயம், இந்த ஸ்லோகம் கேட்கிற வாழ்க்கை என்ன பலன்னா, வாழ்க்கையில சாத்தியம் இல்லாததுன்னு நாம நினைக்கிறது கூட நாமும் முயற்சி எடுப்போம், பகவானுடைய அருளையும் நாடுவோம். நம் முயற்சியும் பகவான் அருளும் சேர்ந்ததுன்னா எதைத்தான் சாதிக்க முடியாது. அப்போ பயம், தயக்கம், கவலை இது எல்லாவற்றையும் வென்று வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஒரு பெரிய மாற்றம், தடுமாற்றம், ஏமாற்றம் அதெல்லாம் நீங்கி நல்ல மாற்றம், முன்னேற்றம் வாழ்க்கையிலே வேண்டும் என்று விரும்புவோர் வாங்கோ ஹனுமானையும் சீதாராமர்களையும் வணங்கி இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம். ஹாஸ்யம் சீதே ஸ்ருணுபரமிதம் ராட்சசா பாலகான் ஸ்வான் சேஷ்டா சக்தான் நிஜவசகதான் கர்த்துமேதம் வதந்தி அப்ரூதைவம் மம கில சகி சேத்திகி சீதா கிராதே வக்திரே மந்த ஸ்மிதமிதம் அபூத். ராம ராமாபிராமம்னு சொல்லுவோம். நிச்சயம் ஹனுமான் நமக்கு எல்லாவற்றையும் சாதித்து தருவார், சோதனைகளை சாதனையாக்குவார். நன்றி, வணக்கம்.